நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில கடுமையான உட்கட்சி மோதலானது நிலவிட்டு இருக்குங்க. இந்த கட்சி மோதல் இப்போ உச்சம் அடைந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்களுக்கு இடையே நிறைய மோதல்களானது ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து எதிர்க்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அது இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் உட்கட்சிக்குள்ளேயே நிறைய மோதல்கள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அந்த கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படுது. இதை பார்க்கும்பொழுது எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கும் பொழுது எதிர்க்கட்சிக்கிட்ட போய் நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? ஸோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளானது இப்போ ரொம்ப பகிரங்கமான விஷயங்களாக வெளிக்கொண்டு வருது. அதாவது இந்த ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுமே சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப மோசமாக திட்டிகிட்ருக்காங்க, மோதிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரையாவது நீக்கணும் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ இந்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரையுமே விஜய் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் தான் இருக்கிறாரு. இவரை நீக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய தரப்புக்காரங்களும், இவரை நீக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருடைய தரப்புக்காரங்களும், அதாவது மாறி மாறி போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. இதை குறித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வட்டார ரீதியான தகவல்கள் என்ன அப்படின்னா, இந்த கட்சி வட்டாரங்களின்படி பார்க்கையில் ஆனந்த் மற்றும் அர்ஜுனாக்கிடையே இந்த மோதல் பல வாரங்களாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் பெருசாக வெளியே தெரியாமையே இருந்திருக்கு. இந்த மோதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் யாருக்கு கிடைக்க போகுது? அதிகார தொடர்பான வேறுபாடுகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மோதலுக்கு காரணமாகவே அதுதான் சொல்லப்படுது. முக்கியமாக கரூரில் நடந்த விவகாரத்துக்கு அப்புறமா தான் இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உச்சமடைந்து பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோதல்கள் எல்லாருமே எக்ஸ் பக்கத்தில் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்குது. கட்சியினராக இருந்தாலும் சரி, ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. ரசிகர்கள் அவங்க அதுக்கு மேலே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு பிரிவை சார்ந்தவங்களுமே எதிர்த்தரப்பு ஆதரவாளர்களுடைய சமூக ஊடக பக்கங்களை குறிவைத்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலுமே கூட என்னதான் நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்பவே பொறுமையாகவே காத்துட்ருக்காங்க. ஆதவ் அர்ஜுனாவினுடைய குழுவும் சரி, புசானந்தினுடைய ஆதரவாளர்களும் சரி, ரெண்டு பேருமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனந்தினுடைய ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலடியாக அதே போல் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆதரவு ஐடிக்களை எல்லாம் ரிப்போர்ட் செய்துட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி செய்துட்டு தான் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் சரி, விஜயனுடைய அரசியல் பிம்பத்தையும் சரி தீவிரமாக பரப்பிட்டு வந்த பல பிரபலமான பக்கங்கள் தொடர்ச்சியான புகார்களின் காரணமாக நீக்கப்பட்டிருக்காங்க, முடக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். புசியை கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவினுடைய ஆட்களும், ஆதவ் அர்ஜுனாவை கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னு புசியினுடைய ஆட்களும் மாறி மாறி போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. தாவிக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் பல முக்கிய கூட்டங்களில் இப்போ கலந்து கொள்ளாததுக்கு காரணம் கட்சியினுடைய தலைமைக்குள்ளே வளர்ந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான், இந்த பிளவுகள் தான். இது குறித்து விவாதங்களை தூண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் புசி ஆனந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரங்களாகவே தலைமறைவாக தான் இருந்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா கடந்த வாரம் தான் அவர் வெளியவே வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடியும் கூட அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாரு. புசி ஆனந்த் அவர்கள் வெளிவந்த பின்னாடியுமே கூட ஜான் ஆரோக்கியசாமி தான் கட்சியினுடைய மீட்டிங்களெல்லாம் நடத்திட்டுருக்காரு. பொதுச் செயலராக புசி ஆனந்த் எந்த விஷயத்தையும் செய்யலை. அதாவது பொதுச் செயலராக இருந்து அவர் நடத்த வேண்டிய எல்லா விஷயத்தையுமே ஜான் ஆரோக்கியசாமி தான் நடத்திட்டுருக்காரு. பல மாவட்டங்களில் அவர் முன்னணி நடத்திட்டுருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கிடையே இன்னும் பிரச்சனையை அதிகரிக்க செய்யுது. சட்ட ரீதியாகவும் சரி, தீவிரமாகவும் நடத்திட்டுருக்காரு. அதன்படி அடிமட்ட தொண்டர்களுக்கிடையே அவருடைய செல்வாக்கு தான் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு சேர் எடுத்து போடுங்க, அவருக்கு தான் நடு சீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னு சொல்லணும். புசி ஆனந்த் அப்படியே அமுக்கப்பட்டிருக்காரு. உள்ளூர் கூட்டங்களிலும் சரி, மாவட்ட கூட்டங்களாக இருந்தாலும் சரி, உட்கட்சி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஆரோக்கியசாமியினுடைய சமீபத்த கட்டுப்பாடுகள் ஜான் ஆரோக்கியசாமியுடைய எழுச்சியை அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் விஜய் கைக்கு இப்போ தான் இந்த மெசேஜ் போயிருக்கு. ஸோ கட்சி நிர்வாகிகள் மாறி மாறி மோதிட்டுருக்காங்க. ஆனால் விஜய்க்கு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே விஜய் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க போகிறது கிடையாது.
விஜய் எந்த ஒரு முடிவுமே முழுக்க முழுக்க எடுக்காமல் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா கட்சி ரீதியான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காமல் அவர் ஒதுங்கியே இருக்கிறாரு. ஸோ உள்வட்டாரங்களின்படி பார்த்தோம்னா விஜய் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள்கிட்ட இருந்து விலகி தான் இருக்கிறாரு. தன்னுடைய நெருங்கிய ஆலோசகராக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தவிர வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இவரை மட்டும்தான் இவர் சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு. பெரும்பான்மையான நேரத்தை தனிப்பட்ட முறையில் இவர் கூட மட்டும்தான் செலவீடு செய்துட்ருக்காரு. இது டிவிகேயில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.